தேசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு கதைக்காக 4 வருஷம் ஒரு டைரக்டர் வந்து விடாம வந்து அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணி இருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அஸ்வத்தா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நாளா வந்து அஸ்வத் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது, நம்ம மிஸ் ஆயிட்டே இருந்தது. பட் என்னன்னா அது விடாம அஸ்வத் வந்து அந்த இல்ல இது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி இது பண்ணது வந்து ஃபைனலி இட் பேட் ஆஃப். ஸோ நான் வந்து அவங்களுடைய அந்த இதுதான் பார்ப்பேன். அதே மாதிரி ராம்குமார் எனக்கு வந்து கதை சொன்னாரு. கதை சொன்னதுக்கு அப்புறமா வந்து நான் ஓகே இது இப்படிதான் சார் இருக்கும்னு, ஓகே நீங்க ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு. இம்மீடியட்டா ஒரு 5 daysல ரெடி பண்ணி எனக்கு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே இவ்வளவு ஃபாஸ்டா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாருன்னும் போது ஓகே டெடிகேட்டடா இருக்காங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கரெக்டா வந்து ஒரு வேலையை செய்யணும், நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒரு குவாலிட்டிக்காக தான் நான் இந்த 3 படமுமே பண்றேன். அதான் ஆக்சுவலா உண்மை.